சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவிலிருந்து விலகிய முக்கிய நிர்வாகி ஸ்டாலின் மீது பரபரப்பு புகார். திமுகவில் நெல்லை மேற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணியின் துணை அமைப்பாளராக இருந்து வந்தவர் கடையம் சந்திரசேகர். இவர் திமுக ஆட்சியில் கனிம கொள்ளையை தடுக்க முடியாததால் தனது பொறுப்பில் இருந்தும் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலகுவதா அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதிய சந்திரசேகர், கழகத்தில் நெல்லை மேற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளராக கழக பணியாற்றினேன். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடையம் ஒன்றியத்தில் ஏராளமான கனிம வளங்கள் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. கனரக வாகனங்களால் பொதுமக்களுக்கு பெரும் இன்னல்களுக்கு ஆளாகியிருக்காங்க. மேலும் எதிர்வரும் காலங்களில் ஏற்படும் தீமைகளை பற்றி பலமுறை தங்களுக்கு எடுத்துரைத்தும் பலனில்லை. மாவட்ட சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளராக இருந்து கொண்டு எங்கள் பகுதி சுற்றுச்சூழலை காப்பாற்ற பாதுகாக்க முடியல. எனவே எனது பொறுப்பிலிருந்து விலகுகிறேன். ஐயா, நான் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் ஆகியோரிடத்தும் சுயமரியாதையை கற்ற மாணவன். ஆகவே எனது சுயமரியாதையை காப்பாற்ற அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் விலகுகிறேன் என்று தெரிவிச்சிருக்காரு. தென் மாவட்டங்களில் கனிம கொள்ளையை தடுக்க முடியாததால் மானமுள்ள திமுக நிர்வாகி விளங்கியிருக்காரு. இனியாவது முதல்வர் விழுப்பாரா சீரழிப்பாரா என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்காரு. தென் மாவட்டங்களில் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கனிம கொள்ளை நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான சரக்குந்துகளில் கனிம வளங்கள் கேரளத்துக்கு கடத்தி செல்லப்படுகின்றன. கனிம கொள்ளையில் ஈடுபடுபவர்களுக்கு காட்ஃபாதராக இருந்து திமுகவின் பெரும்புள்ளி ஒருவர் பாதுகாக்கிறார் என்று பல ஆண்டுகளாக நான் குற்றம் சாட்டி வருகிறேன். அவை அனைத்தும் உண்மை என்று இப்போது திமுக நிர்வாகிகள் வாக்குமூலத்தால் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக போராட வேண்டிய திமுக நிர்வாகியே தடுக்க முடியலை. கனிம கொள்ளை குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக நிர்வாகியை புகார் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே உட்பட பல செய்திகளை இந்த ஒற்றை பதிவில் விலகல் கடிதம் என்று சொல்லுகிறேன். இனியாவது கனிம கொள்ளையில் ஈடுபடுவோர் மீது முதல்வர் ஸ்டாலின் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவரை வாக்கு என்னும் ஆயுதத்தை கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என அன்புமணியும் சொல்லியிருக்காரு. மேலும் இம்முறை ஸ்டாலின் வெற்றி பெறுவது கடினம்தான். காரணம், அனைத்து இடங்களிலும் ஊழல், எதிலும் லஞ்சம். இதனால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணி தோற்று இம்முறை ஆட்சி அமைப்பது கடினம்தான். அது மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக கூட இருக்க முடியாத சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிமுக தங்களது அணியை பலப்படுத்தி கொண்டு வருகிறது. பிஜேபி தொடர்ந்து திமுகவை முடக்குகிறது.